ஆண்டவர் உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த புதிய மாதமாகிய 10ஆம் மாதம் 2ஆம் நாள் புதன்கிழமை காலை பொழுதிலே அனுதின கர்மழை தினேசன் வாயில் உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் முழுவதும் சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களை தந்து உங்களை நேசிவாராக நடத்துவார். இந்த நாள் தியானத்திற்கு ஒரு சிறத்தை வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசி கேட்போம். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? நம்மை ஆவிக்குரியவர்களா மாற்றினவர். அதைத்தான் பவுல் கலாத்தியருக்கு எழுதுகிற ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் அப்படி. அப்போ நாம் யார் அப்படின்னா ஆவிக்குரியவர்களாய், பரிசுத்த ஆவியானவருக்கு உட்பட்டவர்களாய். அது ஆவிக்குரிய நம்ம ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம் அப்படின்னா மாம்சத்திற்கு உட்பட்டவர்களாக இருந்தோம், பாவத்திற்கு என்ன செய்த அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம். இந்த கலாத்திய சபையே பார்த்திங்கன்னா இவங்களை என்ன சொல்கிறது, டக்கு டக்கு டக்குன்னு மாறிடுவாங்களாம். அவங்களை குறித்து சரித்திரம் சொல்லுகிறது. டக் டக் நாகரிகம் எப்படி உள்ளது அப்படி 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 டக்கு டக்குன்னு மாறி அவருடைய வாழ்க்கையில் என்ன சம்பவிக்கிறதே தெரியாது. ஆண்டவராக தான் அவர் எழுதினார், ஆவியில் ஆரம்பித்த நீங்கள் மாம்சத்தில் முடிக்க போகிறீங்களா? ஆனால் தேவன் அவர்களை சந்தித்து அவர்களை என்ன செய்தார்? ஆவிக்குரியவர்களாய், பரிசுத்தவான்களாய், ஆண்டவருடைய வரைக்கு ஆயத்தப்படுத்தப்படக்கூடியதான ஒரு ஆயத்தத்தையும் தேவன் என்ன செய்தார்? வாழ்க்கையில் அப்படியே மாம்சீகமான ஆசை இச்சைகளில் இருந்து அவர்களை விடுவித்து தேவனுக்காக வாழ்கிறதான வைராக்கியமுள்ளதான ஒரு சபையாய் தேவன் மாற்றினார். இவங்க அடிக்கடி சோர்ந்து போனாலும் அங்கே ஆவியானவர் என்ன செய்யலை, இடையில் ஆவியானவர் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி நடத்தினார். நாமும் ஒரு நாள் அப்படி தான் இருந்தோம். பவுல் நிருபங்கள் தோறும் எழுதுவார், நாம் என்ன செய்தோம்? அக்கிரமங்களால் பாவங்களால் மரித்தவர்களாக இருந்த நம்மை தேவன் என்ன செய்தார்? உயிர்ப்பித்தார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மிக அருமையாக எழுதுகிறதை பார்க்கிறோம். வாசி கேட்போம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அப்போ நாம் எங்கே இருந்தோம் அப்படின்னா அக்கிரமக்காரர்களாக இருந்தோம், பாவிகளாக இருந்தோம். அதில் நம்ம மரித்திருந்தோம், மரணத்தை நோக்கி போயிட்டுருந்தோம், அழிவை நோக்கி போய்கிட்டு இருந்தோம். அப்படிங்கிறத அவர் 2ஆம் வசனத்தில் சொல்லும் போது விதமாக சொல்ல வாசி கேட்போம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து ஆகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். பாருங்க, நம்ம எப்படி முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியே ஆகாயத்து பிரபுவாகிய பிசாசுடைய அடிமைக்கு உட்பட்டு குடிகாரர்களாக, பாவம் செய்கிறவர்களாக, மற்றவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாத, வீட்டுக்கே நான் பிரயோஜனம் கிடையாது பாஸ்டர் அப்படி எத்தனை பேர் சாட்சி. என் மனைவி என்னை நேசிக்க மாட்டான், அவ்வளவு அயோக்கியனாய் நான் வாழ்ந்தேன். ஒவ்வொருடைய சாட்சியை கேட்கும்போது பார்த்தீங்கன்னா குறிப்பாக சொல்ல போனால் பிரயோஜனமற்ற, நம்மை சார்ந்தவர்களுக்கு கூட நாம் பிரயோஜனமற்று இருந்தோம். ஏன்னா மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இருந்தோம். நாம் எல்லோரும் முக்காலத்தில் நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து மாம்சமும் மனசு விரும்பினபடி தாறு மாற ஓடுறது. தாய் தாப்பனை மதிக்கிறது கிடையாது, புத்தி சொல்லுகிறவர்களை மதிக்கிறதே கிடையாது. அப்படி தான் ஒரு நாளில் வாழ்ந்தோம். ஆனால் நம்மை ஆவியானவர், நம்மை ஆவிக்குரியவர்களாய் தேவன் நம்மை மாற்றின போது நம்ம எப்படி மாறிட்டோம்? ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய், யாருக்கெல்லாம் பிரயோஜனமற்றவர்களாக இருந்தோமோ அவர்களுக்கெல்லாம் பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாறிடும். சகை பாருங்கள், ஊருக்கார ஒரு பயிலும் அவனை நேசிக்கலை. எல்லோரும் ஒரு பாவியான மனுஷையா, பாவியான மனுஷன். ஆனால் இயேசு அவனை சந்தித்த போது லூக்கா 19:8 வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம், வாசிக்கிறோம். சகையை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். பார்த்தீங்களா, டக்குன்னு மாறிட்டான் பாருங்க. யார்கிட்டயாவது அநியாயம் வாங்கினா நாளத்தினே கொடுத்துருந்தேன், ஆஸ்தியில் பாதி ஏழை கொடுக்குறேன்னு சொன்னால் ஜனங்களை அப்படி பிரமித்து போனான். காரணம் என்ன அப்படின்னா தேவன் அவனை ஆவிக்குரியவனாய் மாற்றி வாழ்நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னா அந்த ஊரே அவனை மதிச்சிருக்கும். அப்படிப்பட்ட சிலாக்கியத்தை கொடுத்து அதே தேவன் இதை கேட்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் யாருக்கு பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கலாம், இன்று முதல் உங்களை ஆவிக்குரியவர்களாய் கர்த்தர் மாற்றி மற்ற எல்லாருக்கும் நம்ம பிரயோஜனமாய் வாழ நிச்சயிக்கிறது. நல்ல பிதாவே, எங்களை ஆவிக்குரியவர்களாய் மாற்றி உங்களுடைய நாமத்தை இதுவரைக்கும் மகிமைப்படுத்தி வருகிறேன். தொடர்ந்து நீ மகிமைப்படுத்த முடியாது ஜெபிக்க இயேசுவின் நிமித்த பிதாவே. ஆம். காட் பிளஸ் யூ.
நாளை காலை அனுதின கர்மலை சந்திக்கும் வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துவதாக. ஆம்.